நம்ம விளையாடுவா போர் அடிச்சிச்சுனா. Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. ஈத் வைப்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. திருப்பி என்னோட அழுக்கு நைட்டி போட்டுட்டு நான் ரொட்டீனுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டேன். உங்களோட வீட்டிலலாம் எப்படி போயிட்டுருக்கு, நீங்களும் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிட்டிங்களான்னு சொல்லுங்கள். இங்கே யூஏயில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவெல்லாம் முடிஞ்சு திருப்பி வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. வேறு அகாடமிக் ஏரியா போயாச்சு. ஸோ அதோட vlog தான் பார்க்க போகிறீங்க. ஈத் ஹாலிடே முடிஞ்சதுக்கப்புறமே வந்து இங்கே அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் அவங்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சம்மர் பிரேக் ஒன்று வரும். ஸ்ப்ரிங் பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. அனுஷா குட்டியும் நோ மோர் பேபி. அவங்க வந்து இப்போது கிரேட் 1 போகிறாங்க. அதோட ஆன்லைன் ஓரியன்டேஷன் தான் போயிட்டுருக்கு இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பாஸ்தா பண்ணேன். கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. டைம் வந்து 5:15 ஏதோ சம்திங் ஆகுது. ஸோ இதுதான். ஸோ லெஃப்ட் ஓவர் அனுஷாக்கும் எனக்கும் இது. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கும் மைஷாக்கும் பேக் பண்ணிட்டேன். இங்கே வந்து பால் காய்ஞ்சிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மார்னிங் ட்ரிங்க் பண்ண போகிறேன். ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று வாங்கின பலாப்பழத்தோட சீட்ஸு. ஸோ இது பாயில் பண்ணாவோ இல்லை சுட்டு சாப்பிட்டோ சூப்பராக இருக்கும். இதை வந்து சில பேர் குழம்புலாம் கூட போடுவாங்க. அது கூட நல்லா தான் இருக்கும். குழம்பு பொரியலில் கூட்டு அதில் போடுவாங்க, நல்லாயிருக்கும். கிழங்கு மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வேலை இருக்குது, இதை முடிக்கும். அனுஷாக்கே நான் லஞ்ச் பேக் பண்ணலான்னு யோசிப்பீங்க. பட் மைஷாக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் அனுஷாக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால 2 நாள் வந்து என் கூட தான் இருந்தேன். அதனால தான். ஸோ இது வந்து அங்கேயும் இங்கேயும் எடுத்த கிளிப்ஸ் தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தனியா பவுடர், அப்புறம் வந்து இந்த பெப்பர் பவுடர்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் எனக்கு தேவைப்படும். சாதாரணமாக நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரியான குழம்பு வெரைட்டிஸ்லாம் வச்சுன்னா எனக்கு வீட்டில் அரைச்சி கொடுத்த பொடியே போதும். எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த பொடி. கொஞ்சம் ஃபியூஷனாக இதை சமைக்கிறேன், என்னோட விதையெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு தேவைப்படும், தனித்தனியாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்லாம். ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சியாக இருந்தேன் வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடியெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கஷ்டப்பட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் பண்ணி எல்லாத்துலேயும் போட்டு அடைச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலை அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிரும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் சுற்றி வேலை இருக்குங்க. அதோட பாருங்க இந்த கர்மம் ஆயிடுச்சு. ஹலோ ஹாய். பார்த்தீங்களா புது சாரி போட்டிருக்கு. இது என் ஹஸ்பண்ட் காஃபி. இது வந்து மைஷாக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ். நமக்கு எப்போ எக்ஸ்ட்ரீமாக வேலை இருக்கோ அப்போ தான் அந்த கொட்டுறது, தட்டுறது, சிந்துறது, இந்த வேலையெல்லாம் நடக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை நடந்துச்சு. அதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி என்னோட ஹெல்த் மிக்ஸ் அந்த வாட்டர் குடிக்க போனேன். அது குடிக்கிறது கொஞ்சம் கர்மமாக தான் இருக்கும், கஷ்டப்பட்டு குடிச்சிக்கணும் வேறு வழி. அன்றைக்கி அனுஷாக்கு ஸ்கூலே இல்லை, பட் ஸ்கூலுக்கு போகணும் ரொம்ப ஆசையாக அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. Because he's telling me I don't like you, I hate you. He's telling like this, but I don't know what is to talk to. வளர்ற பேசாத. ஏன் சொல்லாம வளர்ற? அப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் அனுஷா ஸ்கூலுக்கு போனா. என்ன அப்படின்னா போயிட்டு வந்து நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து புதுசாக கிளாஸ் மாற்றி போட்டிருக்காங்களா, அதில் அந்த செக்ஷனில் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த கிளாஸ் டீச்சர் பிடிக்கல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்னென்னவோ ட்ராமா பண்ணுறா. எனக்கு ஒவ்வொரு நாளும் அனுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவமாகவும் இருக்குது அவள் சொல்லும் போது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் அவள் என்ன பண்ணுவோம், அவளே லொடன் பேசிகிட்டு இருப்பா. பாவமாக இருக்குங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் இது மாதிரியான சூழ்நிலை எப்படி சமாளிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள்.
என்ன டாய்ஸ் நான் போயிட்டு டாய்ஸ் வச்சு விளையாடுறேன். ஓ டாய்ஸ் வச்சு நான் விளையாடுவா போர் அடிச்சிச்சுனா ஓகேடா பாய். ஆனால் மம்மி ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நீ அனுஷாவை. சீக்கிரம் என்ன கிண்டர் கார்டனில் சீக்கிரம் வந்துடுவா. இப்போ லேட்டாக தான் இருக்கும். பாய் அனுஷா. ஃபன்னியான ஃபேக்ட் என்ன தெரியுமா, அனுஷா வந்து சின்ன பொண்ணு தானே, ஸோ அவளுக்கு வந்து லேட்டாக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அப்படி இல்லை, மைஷாக்கு தான் ஸ்கூல் லேட்டாக ஸ்டார்ட் ஆகும், அனுஷாக்கு வந்து இயர்லியராகவே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மைஷா வந்து நெக்ஸ்ட் தான் போகிறா. அவள் போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு யம்மியான ஒரு சமையல் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தட்டு நிறையா சோறு குழம்பு பொரியல் அப்படின்னு சாப்பிடும்போது எனக்கு மனசு அவ்வளோ நிறைவாக இருக்குங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு ஆல்ரெடி இது கொஞ்சம் கீரை வச்சுருக்கேன், காய் வச்சுருக்கேன், வெங்காயம் வச்சுருக்கேன். ஸோ இதையும் கட் பண்ணணும். இனிமேல் பார்த்தீங்கன்னா என்னோடய கேட்ராமா பார்த்துட்ருக்கேன் நான். ஸோ இது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பீர்க்கங்காவும் நறுக்கி வச்சுருக்கேன் பருப்புக்காக. நெக்ஸ்ட்டு வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நீங்களும் கேட்ராமா அடிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். ரீசெண்டாக நான் வந்து இந்த லைஃப் கிவ்ஸ் டான்ஜரன் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 21 and 25 நினைக்கிறேன், அது கூட பார்த்து அது கூட நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா எங்கேஜிங்காக போச்சு ஒரு மாதிரியா. உங்களுக்கு ஏதாவது கேட்ராமா ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு ஈஸியான ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம வாங்கும் போதே இந்த மாதிரி பெருசாக பார்த்து பொறுக்கி வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உரிச்சாலும் நிறைய குழம்புக்கு நிறைய கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து நான் வாங்கும் போதே நல்லா பெருசாக பொறுக்கி வாங்கியிருக்கேன் பாருங்கள். பிகாஸ் பேசிக்கலி நம்ம பொறுக்கி, ஸோ பொறுக்கி வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த பூண்டு இது இருக்கு இல்லையா, இது வந்து இதில் வந்து ஹில் ஸ்டேஷன் மட்டும் கிடைக்கிற ஒரு விதமான ஒரு பூண்டு. இது ரொம்ப மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. இது இந்த அலர்ஜி, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கொடுக்கும், அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ இது சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பூண்டு இது பேர் வந்து இங்கிலீஷில் வந்து சிங்கிள் க்ளோ கார்லிக்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து ஒத்த பூண்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த நான்வெஜ்ஜை விட பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடேரியனில் இந்த மாதிரி நிறைய வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், அப்படியே மனசுக்கு நிறைவாக இருக்கும். அந்த கில்ட் இருக்காது, ஐயோ நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு டேயில் அதுவும் இந்த ஈதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு ஒரு மாதிரி கிளென்ஸ் பண்ண வேண்டிய தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மண் பாத்திரம் எடுத்துக்கிறேன், பீர்க்கங்காய் பருப்பு செய்ய போகிறேன். ஸோ இதுதான் அது. கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், அப்புறம் வந்து 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன், ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன் காரம் இறங்கணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் கை நிறைய சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா பூண்டு, ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் போட்டுக்கிறேன். இது தக்காளி தேவைப்படாது, பட் என்கிட்ட வந்து இந்த செரி டொமேட்டோஸ் இருந்துச்சா பார்க்க அழகாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு 5 சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக தேவை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன், ஏன்னா பச்சை மிளகா போட்டு இன்னொரு டிஷ் பண்ணுறேன் அப்படின்றதுனால. ஸோ உப்பு போட்டுட்டு பீர்க்கங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பருப்புலேயே அந்த பீர்க்கங்காய் வேக வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வரணும். 10 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சு நல்லா வேகட்டும். நான் யூஸ் பண்ண என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணேன், நல்ல வாசனை கொடுக்கும் அப்படின்றதுக்காக. இங்கே வந்து வாழைப்பூ பொரியல் பண்ணுறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு, நிறைய உளுந்து போட்டுக்கோங்க, நல்ல வாசனை இருக்கும். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. அப்புறம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம். ஆக்சுவலாக இந்த மாதிரி வெஜிடேரியன் சமைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், இந்த அத்தன்டிக்காக பண்ணுறோம் ட்ரெடிஷ்னல் சாப்பாடுனா அதுக்கு நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே அப்படியே டபுள் ட்ரிப்பிளாக மாறும் அப்படின்ற மாதிரி என்னோட நம்பிக்கை. ஸோ அப்புறம் வந்து இந்த வாழைப்பூ வந்து கொஞ்ச நேரம் மோரில் ஊற வச்சுருந்தேன், அது கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, மூடி வச்சு நல்லா வேக வச்சுருங்க. மீன் வாயில் பாருங்கள் நம்மளோட பருப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்போனா 1 ஸ்பூன் அளவுக்கு இது போட்டுக்கோங்க, மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து 2-3 டிஷ் வந்து நான் காட்டல, ஏன்னா உங்களுக்கு போர் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுக்கு அது ஏதாவது தேவை அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நான் அதோட ரெசிபி இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு
கமிங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் சில பேர் வந்து 1-2 இது ஊதெல்லாம் என்னென்னு கேட்டிருக்கீங்க. ஒரு 2-3 பேர் கிட்ட இது வந்தது. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த தேங்காய் கூட என்னால் போராட முடியல, என் புருஷன் கூட போராடுறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் கூட போராடாமல் அப்படியே உதுத்தாமல் அப்படியே போட்டுட்டேன். அது மீன்வைல் சூடாகிட்டே இருக்குமா, அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேக் ஆஃப் த ஸ்பூனை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கரைஞ்சிரும். எப்படி நம்ம புருஷனை போக போக நம்ம ட்ரைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா எக் புர்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கை வந்து கிராக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு போட்டுட்ருக்கேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் எக்ஸ் இருக்குல்ல, அதில் நல்ல இன்டென்ஸான ஒரு வைட்டமின்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக் வாங்கியிருக்கேன். இது தாங்க நான் இப்போ எப்படி அசம்பிள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். எனக்கு பார்க்கும்போது எனக்கு இப்போ ரூல் ஆகுது. கொஞ்சமாக ரைஸ், அது கூடவே இந்த பீர்க்கங்காய் பருப்பு. பீர்க்கங்காய் பேசிக்காக யாரும் சாப்பிட மாட்டாங்க சில பேர், பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பீர்க்கங்காய் வந்து நிறையா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நரம்புக்கு, அப்புறம் வந்து ஸ்கின்னுக்கெல்லாம் கூடவே ரொம்ப நல்லது. அப்புறம் கீரை, சிறுகீரை வாங்கியிருந்தேன். ஸோ அது, அப்புறம் இந்த தக்காளி தொக்கு இருக்குல்ல, நிறைய பச்சை மிளகா போட்டு அப்படியே லோட் பண்ணி செஞ்சிருந்தேன். நல்ல காரமாக புளிப்பாக செம்மையாக இருந்தது. அப்புறம் வந்து எக் புர்ஜிங்க பார்க்கவே யம்மியாக இருக்குல்ல, செம்மையாக இருந்தது மாஷால்லா. ஸோ அது முடிச்சு அனோஷாவுக்கு வந்து கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது, ஸ்கூல் சப்ளைஸ்லாம் வாங்க வேண்டியிருந்ததா, அதுக்காக பக்கத்தில் ஒரு மாலுக்கு போயிருந்தோம். அது கூடவே எப்படி குட் பேட் அக்லியாக மிஸ் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் லைக் இந்த வாலி டைமில் வந்து குட்டியாக இருப்போம் இல்லையா நம்ம, அந்த டைம்லேருந்தே எனக்கு ரொம்ப இஷ்டம். பேசிக்காகவே அஜித் ஃபேன் அப்படி சொல்லலாம். ஃபேன் சொல்லும்போது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஃபைன், ஒரு தடவை தானே போயிட்டு போகுது. அப்புறம் அனோஷா வந்து அந்த விளாக் வந்து இன்ஷால் நெக்ஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா லென்த்தாக போயிடும் அப்படின்றதுக்காக இல்லை, எடிட் பண்ணுறது சோம்பேறித்தனம், அதுதான். ஸோ இன்ஷால்லா அந்த விளாக் வந்து நெக்ஸ்ட்டில் வரும். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.